வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். அண்ட் இந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ ரொம்ப செக்யூராக இருக்கும் இதில் ஏர்ன் பண்ணுறதுக்கு. இதை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும்னா உங்களுடைய நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை நான் சொல்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். 9941041660. ஸோ இதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு இதை பற்றின டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் இந்த சான்ஸை மிஸ் பண்ணாதீங்க. இதை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காமல் நான் சொன்ன வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. பார்க்க போறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மோர் குழம்பு. எப்பவும் போல காய்கறிகள் சேர்த்து செய்யாம வடைய வச்சு ஒரு சூப்பரான மோர் குழம்பு. தனியா இதுக்கு தொட்டுக்க எதுவும் செய்யணும்னு அவசியம் இல்லை. சாதத்துக்கு இந்த மோர் குழம்பு ஒன்னே போதும். முதல்ல ஒரு பவுல்ல 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. 2-3 தடவை நல்லா கழுவிட்டு 2 மணி நேரம் தண்ணியில ஊற விடுங்க. 2 மணி நேரத்துக்கு அப்புறம் தண்ணியை சுத்தமா வடிகட்டிட்டு இப்ப இதுல ஒரு 3-4 காஞ்ச மிளகாய், கொஞ்சமா கருவேப்பிலை, ஒரு 2-3 பல் பூண்டு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு. இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கங்க. அரைச்ச இந்த மாவுல ஒரு 1/4 கப் அளவுக்கு நறுக்கிய சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமா நறுக்கிய கொத்தமல்லி சேர்த்து எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் சின்ன சின்ன உருண்டையா உருட்டி லேசா இந்த அளவுக்கு தட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான். அடுத்த ஒரு பேன்ல எண்ணெயை சுடு பண்ணிக்கோங்க. நாம தட்டி வச்ச வடைய பேனோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. வடையை சேர்த்ததுக்கு அப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு வடையை பொரிச்சு எடுத்துக்கோங்க. வடை எந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்ததும் இப்ப நாம இதை வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் வடையா சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான். அடுத்து ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்ச துவரம் பருப்பு, 4 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 2 சின்ன வெங்காயம், கொஞ்சமா கொத்தமல்லி இலை தண்டு இல்லாம சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து மை அரைக்காம லேசா கொரகொரப்பா இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து 1 கப் அளவுக்கு ரொம்ப புளிக்காத தயிர் எடுத்துக்கோங்க. இந்த தயிர் ரொம்ப கெட்டியா இருக்கிறதுனால ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு கடைஞ்சி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் லேசா காஞ்சதும் 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்து தாளிச்சுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமா வெந்தயம், கொஞ்சமா சீரகம், ஒரு 4 காஞ்ச மிளகாய கிள்ளி சேர்த்துக்கோங்க. ஒரு கத்து கருவேப்பிலை. இப்ப இது எல்லாமே லேசா பொரிஞ்சு வரட்டும். இப்ப லேசா மிளகாய் செவந்து வந்த உடனே அடுப்பு நல்லா குறைச்சி வச்சுட்டு நாம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பு நல்லா குறைச்சி வச்சுட்டு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து இதுல 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கெட்டி பெருங்காயத்தை கொஞ்சமா தண்ணியில கரைச்சி இதுல சேர்த்துக்கோங்க. கெட்டி பெருங்காயத்துக்கு பதிலா தூள் பெருங்காயம் எண்ணெயில கூட சேர்த்துக்கலாம். இப்ப அடுப்பை மீடியம் லோ ஃப்ளேம்ல வச்சு லேசா சூடு பண்ணுங்க. கொதிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அங்கேயும் இங்கேயும் லேசா நுர கட்டும் போதே நாம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நாம கடைஞ்சி வச்ச தயிரை சேர்த்துக்கலாம். ரொம்ப சூடா கொதிக்கிற மாதிரி இருந்தா 1 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இப்ப இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
குழம்புக்கு தேவையான அளவு உப்பு இந்த சமயத்தில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதே மாதிரி நம்ம பொரிச்சு வச்ச வடையில ஒரே ஒரு வடையை மட்டும் இந்த மாதிரி உதுத்து சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதான். சாப்பிட்றதுக்கு முன்னாடி மட்டும் நாம் இந்த வடையை மோர் குழம்புல சேர்த்து ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டா போதும்.